ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஜே பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து நிறைய வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு சட்டம் ஒன்று போட்டார்னா அதில் வர பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு அது முடிகிற நிலைமையில தான் அதுக்கடுத்து புதுசாக ஒரு ப்ராப்ளமை வந்து கொண்டு வருவார். அதாவது அவருக்கு வந்து அது ஒரு புதிய ஒரு அறிக்கையாக வருது. ஆனால் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு புதிய பிரச்சனையாகவே வந்து உருவாக ஆரம்பிக்குது. அது ஒரு நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது தலைமையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வரையுமே வந்து பாதிக்குது. அப்படி தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு போடுற டேரிஃப் பிரச்சனை நம்ம ஊரில் நார்மலாக கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கூட அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு கூட வந்து பாதிப்பு உள்ளாகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய மாதிரியான அறிக்கைகளை போட்டிருக்காரு. அவருக்கு இப்போ திருப்பி பதிலடி கொடுக்குற மாதிரி நேட்டோ நாடுகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கிரீன்லாந்து சம்மந்தப்பட்ட அந்த நேட்டோ நாடுகள், ஸோ அவங்க மூலியமாகவும், அதுக்கப்புறம் ரஷ்யா சைனா மூலியமாகவும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, ஸோ அங்கேயுமே வந்து அவருக்கு ஒரு பதிலடி கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க, என்னென்ன வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே ட்ரம்ப் வந்து கிரீன்லாந்து வந்து எனக்கு சொந்தமாக்கிக்கணும், அமெரிக்காவுக்கு வந்து அது வேணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து கனடாவுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமாவே இருக்கு. ஏன்னா கனடா வந்து எப்போவுமே வந்து அமெரிக்காவுடைய ஒரு நட்பு நாடாவே தானே இருக்காங்க. ஏன் வந்து கனடா வந்து இதை ஆதரிக்காமல் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் ஒரு ஆட் விஷயமா வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து ஆடு போடுறாங்க அப்படின்னு சொல்லி கனடா மேலே டேரிஃப் பிரச்சனையெல்லாம் வந்து போட்டிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன தீ கூட அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கிருந்து தான் வந்து கனடாக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ஆரம்பித்த பிரச்சனை தான் இப்போது கிரீன்லாந்து கிட்ட போன ட்ரம்ப் வந்து ஏன் கனடா பக்கம் திரும்ப மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே அவர் பக்கம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா யார் நட்பு நாடாக இருந்தாலுமே, எந்த ஒரு நாடு நட்பு நாடாக இருந்தாலுமே சமயத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வந்து இது வேணும்னா அதை கரெக்டாக வச்சுப்பார். இல்லை இவங்க வந்து தேவையில்லை, இவங்களுடைய தேவை வந்து நம்மளுக்கு அவசியம் இல்லை, நம்ம இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நமக்கு எதிராக திரும்பறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இவரை நம்பி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கிரீன்லாந்து பிரச்சனையில் கனடாவுமே எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேஃப்டிக்காகவும், அதாவது ட்ரம்ப் கனடா பக்கம் திரும்பிடுவார் அப்படிங்கிற சேஃப்டிக்காகவும் அதாவது ரஷ்யா மட்டும் இல்லாமல் சைனா கிட்ட வந்து நேரடியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே இருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து உதாரணத்துக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னோன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குல்ல, ஸோ அங்கிருந்து ட்ரம்ப் வந்து விலகிட்டார். ஸோ அந்த விலகினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா போய் அவங்க கூட சேர்றாங்க. நான் வந்து உங்கள் மிகப்பெரிய ஒரு டோனராக வந்து நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சைனா போய் சேர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதாவது இது எப்படின்னா, அமெரிக்கா ஒரு விஷயத்துலேருந்து விலகி வராங்க. அதாவது ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கட்டும், வேற ஒரு ட்ரேடு விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து அவங்க அமெரிக்கா எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி விலகி வராங்கன்னா, அந்த இடத்துல சைனா போய் திரும்ப அவன் போனால் பரவாயில்ல நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சைனா போய் உள்ளே நுழைஞ்சு அவங்களுடைய மார்க்கெட்டை வந்து வலுப்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற காரணத்தினால இப்போ கனடாவும் அமெரிக்காவை விட்டுட்டு சைனா கூட வந்து மீட்டிங் போடுற மாதிரியும், அவங்க நிறைய ட்ரேடு சம்மந்தமாக விஷயமா இருக்கட்டும், வியாபாரங்கள் சம்மந்தமாக இருக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமும் வந்து நான் உங்களுக்கு இதெல்லாம் தரேன், நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, அதாவது என்ன கிரீன்லாந்து பக்கம் திரும்பின மாதிரி இப்போது கனடா பக்கம் திரும்பினாங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப்புக்கு சைனாவுமே வந்து பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இப்போ இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கிரீன்லாண்டில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் அவங்க எல்லாருமே வந்து, அதாவது ட்ரம்ப்புக்கு எதிராக ACI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வெளியெடுத்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு கட்டாய கருவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் உதாரணத்துக்கு எல்லாத்து மேலேயும் வந்து நான் சொல்கிறத பேச்சை கேட்கலைன்னா அவங்க மேலே நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரிஃபை வச்சு மட்டுமே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்கிட்டையும் வம்பிழுத்துட்டு இருக்காருல. ஸோ அதே மாதிரியே தான் இந்த கருவுமே. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவிலேருந்து இங்கே இறக்குமதி செய்கிறாங்க கட்டாயமாக வந்து நம்ம இப்போ அவர் மட்டுமே எல்லா நாடுகளுமே இங்கே மட்டும் இறக்குமதி செய்கிறதில்ல, அவர் தான் நிறைய நாட்டுக்கு வித்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி விற்கிற பொருள் எல்லாமே இங்கே வர முடியாது, இங்கே வாங்க முடியாது. அதாவது நேட்டோ நாடுகளாக இருக்கக்கூடிய, ஐரோப்பிய நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாமே வந்து வாங்க முடியாது. அவர் டேரிஃப் போடுறேன்னு சொல்கிறாரு. கிரீன்லாந்துக்கு நான் வாங்குறதுக்கு குறுக்கணிக்கிற யாருன்னு எல்லாத்து மேலேயும் வந்து நான் டேரிஃப் போடுறேன்னு சொல்கிறாருல, அதே நாடுகளில் வந்து இவர் விற்க முடியாது, இவருடைய பொருள்கள் எதுவுமே வந்து அங்கே வாங்க முடியாது, அங்கே இருக்க மக்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுடைய பொருள்களை இங்கே இறக்குமதி பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வந்து கட்டாயமாக அதுக்கு டேரிஃப் கட்டணும், வட்டி கட்டணும், அந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருள்களுக்கும்
அது சம்மந்தமாக வரக்கூடிய ட்ரேட் விஷயமான எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை கையில் எடுத்தனால தான், அதாவது அவருக்கு வந்து அவர் பணம் மூலியமாவோ அமெரிக்கான்னு இல்லை, பொதுவாக எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாடை வாங்குறதுக்காக பண ரீதியாக ஏதாவது இந்த மாதிரி இப்போ இவர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ வந்து இந்த கருவியை வந்து எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுக்கு கூட ரஷ்யாவுமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து அடிபட்டு இருக்கு. நம்ம போன வீடியோலேயே வந்து நம்ம சொல்லியிருப்போம், நேட்டோ நாடுகள் வந்து பிரிஞ்சதுன்னா ரஷ்யா கண்டிப்பாக உள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஈரான் சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் சைட்லையுமே இவருக்கு ஒரு பதிலடி கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய இப்போ உச்ச தலைவராக இருக்கக்கூடியவரை வந்து அவருக்கு வந்து வயசாயிருச்சு, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு புதிய தலைமையை கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஈரான் மக்கள் கிட்ட டைரெக்டாக பேசாமல் அந்த பத்திரிகையாளர்கள் கிட்ட சோஷியல் மீடியாலலாம் இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான். ஸோ அதுக்கு பதிலடி தர விதமாக இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈரானுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த தலைவர், உச்ச தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து உண்மையாலுமே சொல்லணும்னா ட்ரம்ப் வந்து ஒரு குற்றவாளி. அதாவது எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கு எதிராக வந்து இங்கே நிறைய பேர் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல, போராட்டத்தை தூண்டி விடுறது, மக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது மக்களுடைய மனசை மாற்றி இல்லை அவங்கள வந்து தவறாக அவங்க கிட்ட கருத்துக்களை சொல்லி வதந்திகளை பரப்பி எங்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடக்கூடியவங்களை வந்து ஆதரிக்கிறாரு. ஸோ அதுக்காக வந்து அவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து இப்போ, அதாவது இப்போ ஈரானில் வந்து உள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கள் கண்ட்ரோலில் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ முழுமையாக வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ நாள் பேசினதுக்கும் இவ்வளோ நாள் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சரியான ஒரு பதிலடி வந்து ஈரான் சைட்லேருந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அது மட்டும் இல்லாமல் சில பல பிரச்சனைகள், அதாவது இப்போ இந்த ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் ஒரு சைடு இந்த மாதிரி வெளியே பேசுகிறாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு நார்மலாக இந்த மாதிரி வந்து இவங்க வந்து கான்வர்சேஷன் இந்த மாதிரி, இப்போ அவர் வந்து இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறது, உங்களுக்கு புதிய தலைமை வேணும்னு சொல்கிறது, இது எல்லாமே வெளி உலகத்துக்கு சும்மா ஒரு கண்ணோட்டத்துக்காக தான் வந்து பண்ணிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஈரானும் அதுக்கப்புறம் அமெரிக்கா ரெண்டு பேருமே வந்து ஒரு டீல் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. இஸ்ரேலை வந்து இப்போதைக்கு போர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் பொருட்களாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம், இது சம்மந்தமான விஷயங்கள்லாம், அதாவது நிறைய ஒரு என்ன சொல்ல, ஒரு அறிக்கை மாதிரி ரெடி பண்ணி, இப்போது எப்படி ஒரு போர் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி ஒதுக்கி இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ஒன்று போட்டு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போடுறாங்கல்ல, அதே மாதிரியான ஒரு ஒப்பந்தம் வந்து ஈரானும் அமெரிக்காவும் மறைமுகமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ வரையும் போர் நடக்கிறதுக்கான வசதிகள் இருந்துமே வந்து இஸ்ரேலை தடுத்து அமெரிக்கா நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தலைப்பு ஒன்று இருக்குது. அது ஓப்பனாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அமெரிக்காவும் ஈரானும் வெளியில் அடிச்சுக்கிற மாதிரி, அதாவது ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலுமே இஸ்ரேல் சைட்லேருந்து நிறைய பேர் வந்து இதை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் உலகத்தில் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சு உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் மெயினான அந்த எல்லா ஊரோட ஒரு பிரச்சனையிலையும் மெயினான தலையாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அவர் தான் வந்து, ஏன்னா அவர் தான் ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவர் தான் மெயினாக இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி, அவருடைய இன்வால்வை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க.